நம் தேவனுடைய செய்திக்காக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27ஆம் வசனம் வரை. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேத பகுதியில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்திலே நாங்கள் உமக்காக சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீர், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் போதி தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீரதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் தாமே ஒவ்வொருத்தரோடு தனிப்பட்ட விதமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை எங்கள் வாழ்க்கையில அன்றைய செயல்படுத்த, அதை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி, ஆசீர்வதிப்பீரதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நாம் கடந்த வாரத்திலும் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இன்றைக்கு பேச இருக்கிறேன். கடந்த வாரத்திலே நான் உங்களோடு சொல்லும்போது சொன்னேன், நாம் ஒரு விசுவாச ஓட்டத்திலே இருக்கிறோம். நம்முடைய லக்கு நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், இயேசுவோடு யுகா யுக காலமாக வாழ வேண்டும். ஆகவே இந்த வனாந்திர யாத்திரையிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை பரீட்சித்து நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்தி தேவன் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெற்றிகரமாக அவருடைய வீட்டிலே சேர்த்து விட வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது, ஒரு விசுவாச ஓட்டத்திலே ஓடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் ஓட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கடந்த நாட்களிலே சொன்னேன். ஆனால் இந்த ஓட்டத்திலே நமக்கு சில காரியங்கள் தடைகளாய் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில வர்ற இச்சைகள் அதை தடுக்கிறதா இருக்கிறது என்பதை கடந்த நாட்களே சொன்னேன். ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை சொன்னேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு உங்களோட இந்த காரியத்தை உங்களுக்கு காட்டும் பொழுது, ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையான இஸ்ரவேலர்களை தேவன் வனாந்திரத்திலே நடத்தி வந்தார். அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானை வாக்கு பண்ணினார். அந்த யாத்திரையின் வேளையில அநேகர் அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அதுக்குள்ளே பிரவேசித்தவர்கள் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் யாருக்கு இச்சையின் மேல அடக்கம் இல்லையோ, அதன் மேல ஆளுகை இல்லையோ, அவர்கள் யாவரும் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை என்று சொல்லி நான் கடந்த நாட்களில் உங்களோடு சொன்னேன். முதல் அதுல உங்களுக்கு சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காணப்பட்ட ஒரு பெரிய ஒரு இச்சையடக்கம் இல்லாத காரியம் என்னன்னா, தண்ணீர் ஒரு பிரச்சனையா வந்தபோது அந்த தண்ணீரை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் முறுமுறுத்து தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானார்கள் என்று சொன்னேன். தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில மிக அத்தியாவசியமான ஒரு பொருள். ஆனால் அந்த அத்தியாவசியமான பொருளை நாம் எவ்வாறாக அணுகுகிறோம்? நமக்கு இந்த உலகத்துல தண்ணீர் பெரிய பிரச்சனையா மாறக்கூடாது. ஏன்னா தண்ணீர் வாழ்வதற்கே அன்றி தண்ணீருக்காக நாம் வாழவில்லை. ஹல்லேலூயா. எதுக்காக வாழல?
தண்ணீருக்காக வாழ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதுக்காக வாழ்றாங்கன்னா தண்ணீருக்காகவே வாழ்றாங்க. அதனால இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு 3 காரியத்தை அதுல காட்டினேன் உங்களுக்கு. நமக்கு தண்ணீர் பிரச்சனையா வரும்போது தண்ணீரை பார்க்க கூடாது, யாரை பார்க்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் என்று சொன்னேன். நமக்கு ஒரு கன்மலை இருக்கிறது. அது அந்த கன்மலை யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கன்மலை நமக்காக பிளக்கப்பட்ட கன்மலை. கல்வாரி சிலுவையிலே இயேசு பிளக்கப்பட்டார். எதுக்காக? நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக தான். நமக்கு ஆத்மாவில மாத்திரம் விடுதலை கொடுப்பதற்காக அல்ல, சரீரத்திலும் விடுதலை கொடுப்பதற்காக, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ஆகவே நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது, விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும். இஸ்ரவேலர்களை போல இச்சை அடக்கம் இல்லாத இஸ்ரவேலை போல நாம் வாழ்ந்துவிட கூடாது. இன்னொரு காரியத்தை இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2வது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? ஆகாரத்துலதான் பிரச்சனையே வந்துச்சு. தண்ணீர்ல இருந்து அடுத்தது வேற இதுல பிரச்சனை மாறுது, ஆகாரத்துல மாறுது. இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவைங்க? ஆகாரம் தேவை. எப்படி நான் சொன்ன தண்ணீர் தேவையோ அதே போல நமக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. ஆகாரம் இல்லாம யாராவது வாழ முடியுமோ? முடியாது. ஆகாரம் தேவைதான். ஆனா ஆகாரமே உங்க வயிறா மாறக்கூடாது. அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்ம மன்னாவை காட்டிலும் எது மேல ரொம்ப ருசியா இருக்காங்க சொல்லுங்க? சரீரத்தின் ஆகாரத்தின் மேல. உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்களேன். நீங்க தேவ வசனத்தை கேட்பதுல, செய்தியை கேட்பதுல எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? ஆனா உலகத்தில் இருக்கிற பொருள், உலகத்தில் இருக்கிற ஆகாரம், அதை சாப்பிடுறதுல எவ்வளோ வாஞ்சியா இருக்கீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இந்த ஒரு பெரிய பிரச்சனை காணப்பட்டது. எடுத்துக்கொள்ளுங்க யாத்திரையாகவும் 16ஆம் அதிகாரம். இப்போ 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான ஒரு அதிகாரம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ எங்க வந்துட்டாங்கன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீன் வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. பாருங்க, முதல் வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். இப்ப இந்த சீன் வனாந்திரத்துல யார் வந்துட்டா? இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க. இப்ப எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு அடிமைத்தனத்துல விடுதலையாகி? 1.5 மாசம். அவ்வளவுதான். 1 மாதம் 15 நாள். ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்பவுமே இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஆகாரம் தான் பிரச்சனை. ஒரு தேவ மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே எது மேல வாஞ்சியா இருக்கணும் தெரியுமா? பேதுரு சொல்றாரு, நாம் எப்படிப்பட்ட ஞானப்பால் மேல? கலங்கம் இல்லாத ஞானப்பால். அது என்னது? திருவசனம், ஆண்டவருடைய வசனம். அந்த வசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சியா இருக்கணும். 1.5 மாசம் தான் ஆச்சுங்க. இவங்களுடைய கூக்குரலை கொஞ்சம் பாருங்களேன். என்ன கூக்குரல்? அவங்களை வழி நடத்தின ஆரோனையும் மோசைக்கும் விரோதமா என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க கவனிங்க. 3ஆவது வசனம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். நல்லா கவனிச்சிங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் வந்து மோசேட்டி ஆரண்டி சொல்றாங்க, ஏப்பா நாங்க எங்க இறைச்சி பாத்திரத்தை வச்சுக்கிட்டு திருப்தியா எங்க சாப்பிட்டோம்? எகிப்துல சாப்பிட்டாங்களாம். இவங்க திருப்தியா சாப்பிட்டாங்களாம். இப்ப இந்த இடத்துல எங்களை கொண்டு சாகடிக்கிறதுக்காயா கொண்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய நேரங்கள
நாம் தேவன் நம்ம கொடுத்திருக்க அதிமேன்மையான ரட்சிப்பை புகழாமல் போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய பழைய அடிமைத்தன வாழ்க்கையினுடைய காரியத்தை நம்ம பொய்யா சொல்லி என்ன செய்வோம்? அதை மேன்மைப்படுத்துவோம். நல்ல கவனிங்க. அடிமைத்தன வாழ்க்கையில இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? திருப்தியா சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்ல. அவங்க திருப்தியா சாப்பிட்டு இருந்திருப்பாங்கன்னா நிச்சயமா கூக்குரலிட்டவே இருக்கவே மாட்டாங்க. பாருங்க, யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 23 கவனிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திர அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இந்த ஒரு வசனத்திலிருந்து நீங்க ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல, பார்வோனின் அடிமைத்தனத்துல இருந்தபோது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுமா? தவிக்கிற மக்களா இருந்தாங்க. அவங்க அழுகிற மக்களா இருந்தாங்க. அவங்களுடைய அழுகை எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்ததுன்னா பெருமூச்சு விடுகிற அளவுக்கு இருந்துச்சான். இன்னும் நீங்க வேதத்தை நன்றாக வாசிப்பீர்கள் தெரியும், இவங்களுக்கு வேலைக்கு எடுத்த கூலி கூட கொடுக்கல. அடி அடின்னு அடிச்சாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்ல. ஆனா இவங்க இப்போ எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாங்க கவனிங்க. என்ன பொய்? நாங்க சாப்பாட்டு இறைச்சி பாத்திரங்களை நாங்க வச்சு உட்கார்ந்து என்ன செஞ்சோமா? இவங்க உட்கார்ந்து திருப்தியா சாப்பிடுறது வரைக்கும் அந்த பார்வோனின் ஆட்கள் விட்டு விட்டு சும்மா விட்டு இருந்தாங்க நினைச்சீங்களா? அடி உதை வாங்கினாங்க. அதனாலதான் கூக்குரலிட்டாங்க. ஆனா இப்ப எப்படி போய் சொல்றாங்க? 1.5 மாசம் தாங்க ஆச்சு. 1.5 மாசம். ஏன் தெரியுமா இந்த பொய் வாயிலிருந்து வருது? அவங்க இன்னும் தேவன் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து ஒரு ஒரு அது உணர்வு அற்றவர்களாக, கவலை அற்றவர்களாக இருந்தார்கள். இந்த பொல்லாத இந்த உலகத்துல வாழ்றோம். உலக பிரகாரமான காரியத்தை வைத்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள். இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தரை அசட்டை பண்ணினார்கள் என்று தேவன் தாமே குற்றம் சாட்டினார். எப்படி சொல்றேன்? 4ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின் நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவரை சோதிப்பேன். 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலாம் 2 சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள். அன்று என்ன சொல்லிட்டாரு? நல்ல கவனிங்க. இவர்களுக்கு போஜனத்தை தாரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் வச்சாரு. ஒவ்வொரு நாளும் போய் என்ன செய்யணும்? அந்தந்த நாளுக்கு தேவையான எடுக்கணும். 7ஆம் நாள்ல எடுக்க கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு. பாருங்க, இவங்களுக்கு சொன்னபடியே ஆண்டவர் கொடுத்தார். இவங்க கேட்கறாங்க, எனக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? காடையை கொடுத்தாரு. வானத்திலிருந்து தேவன் என்ன செய்தாரு? அப்பத்தை வர்ஷிக்க பண்ணினார். அவர் தேவ தூதர்களின் அப்பம் சொல்லப்படுது. இந்த அப்பத்துக்கு தான் இவங்க என்ன பேர் வச்சாங்க? மன்னான்னு பேர் வச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன கண்டிஷன் வச்சிருந்தாரு? நீங்க போய் எடுக்கணும், இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அங்கேயும் இவங்களுடைய இச்சையை அடக்க முடியல. என்ன செஞ்சாங்களா? கொஞ்சம் கவனிங்க. அதனுடைய 17ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல இந்த மக்கள் எல்லாருமே அப்படி கீழ்ப்படியில. ஆண்டு இவ்வளவுதான் எடுன்னு சொன்னாரு. மிகுதியும் சில பேர் எடுத்தாங்க. மிகுதியா எடுத்தவங்களுக்கு என்ன ஆகல? மிகுதியா இருக்கல. அதே மாதிரி கொஞ்சமா எடுத்தவங்களுக்கு, அப்ப கொஞ்சமா எடுத்தவங்க கொஞ்சம் நல்ல மக்கள் போல இருக்கு. சரி, ஆண்டவர் பார்த்தாரு, நீ கொஞ்சமா எடுத்த, உனக்கு ஃபுல்லா தாரேன், போ வச்சுக்கோ. நல்ல கவனிங்க. இச்சை அடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகார திரட்சியும் பிரச்சனை தான், பெருந்தீண்டியும் பிரச்சனை தான். ஆகார திரட்சி யாருடைய சுபாவம்? சோதோமின் சுபாவம். அதுவும் அக்கினியினால் அழிக்கப்பட்டது. பெருந்தீண்டியும் பிரச்சனை. கர்த்தருடைய அக்கினி வந்து என்ன செய்யும்? அடிக்கும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில
எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருந்துடக்கூடாது? பெருந்தீண்டி இருக்கவே கூடாது. ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா அதனுடைய 21ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை பற்றி சொல்றாரு. இந்த வருகையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவான்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இது மேல இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம். உலக பொருள் மேல ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க. இந்த உலகமும் அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் அது அழிந்து போக போகிறது. ஆனா இன்னைக்கு மனுஷன் எதுலதான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறான்? அது கூட விசேஷமா ஆவிக்குரியவர்கள் உலகத்தின் மேலும் உலகத்தின் பொருள் மேலும் தான் வாஞ்ச வைத்து இருக்கிறார்கள். நீங்க ஆகாரத்தின் மேல ஒரு நாளும் வாஞ்ச வைத்துறாதீங்க. இங்க ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு மன்னா தருவேன், நான் உங்களுக்கு காடை தருவேன். ஆனா என்ன செய்யுங்க? நான் சொல்ற பிரமாணத்தின்படி வேலை செய்யுங்க, நான் கொடுக்கிற சட்டத்திட்டத்தின்படி நடங்கன்னு சொன்னா இந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? மிகுதியா சில பேரு எடுத்தாங்களாம். இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 27ஆம் வசனத்தை கவனிங்க. 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. இப்ப ஆண்டவர் சொன்ன 7ஆம் நாள்ல நான் வர்ஷிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர்கள் 7ஆம் நாளிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம அவர்கள் போய் அந்த ஆகாரத்தை தேடி ஓடினாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். தேவ பிள்ளைகள் இப்படி நடந்த ஆண்டவருக்கு ரொம்ப வெசனமா இருக்கும். நீங்க நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நம்மளும் காணப்படுறோமா? தேவனை விசனப்படுத்துகிறோமா? இது ஆரம்ப நிலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சது. இன்னும் கொஞ்சம் இந்த மக்கள் கொஞ்சம் இப்போ 2ஆம் வருஷம் தாண்டும் பொழுது என்ன செய்யறாங்க கொஞ்சம் கவனிங்க. என்னாகும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, மோசே கிட்ட சில காரியங்களை பேசுறாரு. இதுக்கு பிறகுதான் இந்த சம்பவங்களை நீங்க பாப்பீங்க. இப்போ நான் சொன்னேன், முதல் சொன்னேன் 1.5 மாசம், இப்ப எவ்வளவு நாள்? 2 வருஷம் 1 மாசம். இப்ப கூட இவங்க குணம் மாறிச்சா? 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தாங்க. எதுக்குங்க முறையிட்டு கொண்டிருந்தாங்க? அதே சேம் சாப்பாடு, அன்னைக்கும் அதே சாப்பாடு தான், இன்னைக்கும் அதே சாப்பாடு தான். சாப்பாட்டிலேயே இவங்க குறியா இருக்காங்க பாருங்க. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தில் கடைசி இருந்த சிலரை பட்சித்தது. பாருங்க, ஆண்டவர் கோபப்படுறார். இப்போ அக்கினியை இறக்கிட்டார், தண்டனையை கொடுத்துட்டார். சில பேரை தேவன் பட்சித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஆகார பிரச்சனை தொடர்ச்சியா இருக்கா? கவனிப்போம். எப்போ இது மேல நமக்கு ஆசை வராதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஐக்கியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுக்கு இது மேல ஆசை வராது. நீங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஜீவிப்பீங்க. நான் கடந்த முறை சொன்னேன், தண்ணீர் பற்றாக்குறை வந்தபோது இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த தண்ணீர் அந்த வேண்டும் என்ற அந்த தீவிரமான அந்த எண்ணம் நமக்குள்ள வருது அப்படின்னா அதை மேற்கொள்வதற்கு என்ன செய்யணும்? இயேசுவையே பார்க்க வேண்டும். இயேசு நமக்காக செய்தவைகளை நினைத்து, கல்வாரி சிலுவையிலே செய்தவைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவரோட பேச வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு ஆகாரம் என்ற ஒரு பிரச்சனை எழும்புது. ஏன் இந்த ஜனங்களால் அந்த இச்சையின் மேல ஒரு அடக்கம் இல்லை? காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு காரணத்தை ஆவியானவர் குறிப்பிடாமல் இல்லை. எப்படி குறிப்பிடுறார் கவனிங்க. 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ள ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இவங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் புரிஞ்சுட்டீங்களா? ஏன் இவங்களால இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்க முடியல? ஆண்டவர் எதை வர்ஷிக்க பண்ணாரு? மன்னா. இந்த மன்னாவை டெய்லி வர்ஷிக்க பண்ணிட்டே இருக்காரு. டெய்லி வசனம் சொல்லுது, அவர்கள் 40 வருஷம் வரைக்கும் கானானுக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து தேவதூதர்களின் அப்பத்தை வர்ஷிக்க பண்ணிக்கொண்டே இருந்தார்.
அவங்க மன்னாவை புசித்தாருங்க, இறைச்சியையும் கொடுத்தார். ஆனா மீண்டும் இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இறைச்சியை டெய்லி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க போல. உங்களுக்கு தெரியுமா, டெய்லி இறைச்சியை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில கொழுப்பு தான் ஏறும், இருதய நோய் தான் வரும். இன்னும் சொல்ல போனா சரீரம் பருமனா பெருசா ஊதும். அதனால டெய்லி சில விஷயத்த என்ன செய்ய மாட்டாரு, என் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். மன்னாவை வேணா வருஷந்தோறும் கொடுப்பாரு, ஒவ்வொரு நாளும் கொடுப்பாரு. இறைச்சியை மாத்திரம் கொஞ்சம் செலக்டட் டேஸ்ல மட்டும்தான் கொடுப்பாரு. ஆனா நம்ம வாய், நம்ம ருசி கேட்கிற வாயாச்சே, இந்த ருசி கேட்கிற நாக்காச்சே என்ன சொல்லுது, இறைச்சியை தரமாட்டீரா அல்றான். பாருங்க, நல்ல கவனிங்க, என்ன செஞ்சாங்களா இவங்க, இஸ்ரவேல் புத்திர திரும்ப அழுது. அப்படின்னா இவங்க அழுதுட்டே இருக்காங்க வாழ்க்கை முழுதும். எதுக்காக அல்றான் சொல்லுங்க, எதுக்காக அல்றோம்? உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாச ஜீவியத்துல எதுக்காக அல்றீங்க? ஒரு ஜான் வயிறு, அதுக்குள்ள போற அந்த இறைச்சி அது போயிரும். அந்த இறைச்சிக்காக அழுதுட்டு இருக்கீங்களா? அல்லாவிடில் நித்திய ஜீவனை அளிக்கும் மன்னாவுக்காக இயங்குகிறீர்களா? வேத வசனத்தின் மேலே எத்தனை வாஞ்சை இருக்கிறது! ஆண்டவர் நித்தமும் நமக்கு புத்தம் புதிது தம்முடைய வார்த்தை கொடுக்கிறார், தம்முடைய மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னாவுடைய விளைவு என்னன்னா, அந்த மன்னாவை புசித்து அதன்படி கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தர் தம்மையே அவனுக்கு வெளிப்படுத்துவார், அவளுக்கு வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டிலே யுகா யுக காலமாய் அழைத்து செல்வார். ஆனா இந்த வனாந்திர யாத்திரையில பாருங்க, இந்த ஜனங்களுடைய நிலைமையை, பரிதாபமான நிலைமையை கவனிங்க. உலகத்தின் பொருளுக்காக ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறார்கள். இச்சை அடக்கம் வேணும்னா உங்க ஐக்கியத்தை குறித்து நீங்கள் கவனமா இருப்பது மிக மிக அவசியம். போஜனத்தின் மேல எனக்கு ஒரு அடக்கம் வேணும் அப்படின்னா நீங்க யாரோட ஐக்கியம் வச்சிருக்கணும்? சுத்த இருதயத்தோட தேவனை தொழுது கொள்கிறோடு உங்க ஐக்கியம் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி தர பாருங்க, தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கும்போது சொன்னாரு, 2 தீமோத்தேயு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை சொல்றாரு, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. யாரோட ஐக்கியம் வச்சுக்கோ? சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே என்ன செய்ய? ஐக்கியத்தை வைத்து அவர்களோடு சேர்ந்து நீ எதை தேடு? இந்த உலகத்தின் போஜனத்தை அல்ல, இந்த உலகத்தின் ஆகாரத்தை அல்ல, அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை அல்ல. எதை தேடு? அழியாத ஐஸ்வர்யமாகிய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைவதற்கு அதை நாடு நாடு நாடு. நல்லா கவனிப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க கூட இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் தான் இதுக்கு காரணம். இவங்க எப்பங்க வந்தாங்க? இந்த பல ஜாதியான அந்நிய மனுஷங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு ஆண்டவர் அவர்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலம் விடுவித்தாரோ அப்ப ஆண்டவர் சட்டம் போட்டார்ல, யார் யார் வீட்டுல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கோ அவங்களாம் மரண தூதனுக்கு தப்பிச்சிட்டாங்க. மரண தூதன் அவங்களை சங்காரம் பண்ண மாட்டான், அவங்களை சாவடிக்க மாட்டான் என்று சொன்னா பாத்தீங்களா? அப்ப நிறைய மக்கள் யாரோட சேர்ந்துட்டாங்க? இஸ்ரவேலர்களோட சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் வாசிங்க எனக்காக, யாத்திரையாம் 12:37-38. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராயிருந்தார்கள். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. போதும். இப்ப பாருங்க, யார் இவங்களோட சேர்ந்து போறாங்க? பல ஜாதியான மக்கள். இவங்க எப்படிப்பட்ட மக்கள்னு கவனிங்க. இவங்களும் பயந்து, எதுக்கு பயந்தாங்க? மரணத்துக்கு பயந்தாங்க. ஐயோ தண்டனை வரப்போதேன்னு பயந்தாங்க. பயந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய தங்க வீட்லயே அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால தப்பி வைக்கப்பட்டாங்க. ஆனா இவங்க என்னெல்லாம் எது மேல தான் இருக்கு தெரியுமா? இன்னும் உலகம் உலகம் உலகம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்காங்க. இயேசுவை எதுக்காக தேடுறாங்கன்னா, உலக பொருளுக்காக தேடுறாங்க, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக தேடுறாங்க.
அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது அதே கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் விசுவாசித்து பல ஜாதியான ஜனங்கள் தேவனை பின்பற்றினாங்க, இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டாங்க. இந்த மரணத்திலிருந்து காப்பாற்றப்படணும், அதுக்காக தான் நம்பினாங்க. நல்ல கவனிப்போம். அதனால அவங்களுக்கு இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் ஒளிந்து போகவே இல்லை. இவங்களும் இச்சையுடையவர்களா இருந்தாங்க. யாரையும் இச்சையுடையவர்களா மாத்திட்டாங்க? இஸ்ரவேல் ஜனங்களையும் மாத்திட்டாங்க. நல்லா கவனிப்போம். உங்க ஐக்கியத்தை ரொம்ப சரிப்படுத்திக்கோங்க. நீங்க யாரோட ஐக்கியம் வைத்துக் கொள்கிறீங்க? உங்க ஐக்கியம் சரியா இருந்தால் நீங்கள் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு மிக முக்கியமான சத்தியம். எந்த மனிதன் ஐக்கியத்துல இல்லையோ, சரியான ஐக்கியத்துல இல்லையோ, அந்த வாழ்க்கையில எவ்வளவுதான் தன்னந்தனியா நின்னாலும் அவன் ஒரு நாள் விழுந்து விடுவான். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நிற்கிறவன் விழாமல் இருக்கும்படி ஜாக்கிரதையா இருக்க, எச்சரிக்கையா இருக்க. உங்க ஐக்கியத்தை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு தேவன் அதுதான் சொல்ல விரும்புறாரு. இந்த இஸ்ரவேல் இந்த ஐக்கியத்தை சரிப்படுத்தி கொள்ளாதனால இதுல அநேகர் இந்த அழுது, ஆண்டவரே எங்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட புலம்புறாங்க? மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் புலம்புறாங்க. ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான அறிக்கையை செய்யறாங்க. தேவ ஜனங்கள்கிட்ட காணப்படுகிற ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். இதை ஆண்டவர் எச்சரிக்காமல் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, அவிசுவாசமான பொல்லாத இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அது ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை பிரித்துவிடும். தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து ஒன்று பிரிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எதுக்கு வலிமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது அவிசுவாசத்துக்கு மாத்திரம்தான். நீங்கள் சரியான ஐக்கியம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் சொல்லுவேன், உங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு விடும். நீங்கள் அவிசுவாசத்துக்குள் போவீர்கள், நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்பீர்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிப்பீர்கள். இங்க பாருங்க, மோசே ஆரோன் எவ்வளவு அழகா இவங்களை வழிநடத்தி வந்தாரு. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான ஆகாரம், தேவையான மன்னா கொடுக்கிறாரு. அந்த காரியத்தெல்லாம் வருவித்தவர் இந்த மோசே. ஆனா இந்த மோசைக்கு விரோதமா என்ன எழுப்புறாங்க? இப்படி முறுமுறுக்கிறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் என்ன இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தேனா? நான் பெற்றெடுக்கலையே, என் மேல ஏன் இந்த பாரம்? வேண்டாம் ஆண்டவரே, நான் தனியா இந்த மக்களை என்ன செய்ய முடியாது, என்னால சுமக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு 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 புலம்பல பாடிட்டாரு. ஆண்டு சொன்னார், ஓகே கிராண்டட், உனக்கு ரிக்வெஸ்ட் கிராண்டட், நீ வா, உன்னுடைய 70 பேர் தெரிந்து கொள், அவங்க மேல உன் கையை வை, உன் மேல இருக்கிற ஆவி அவங்க மேல என்ன செய்வேன், வைப்பேன். அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட உடனே தான் இப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, மோசே ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, முறையிட்டாங்க இல்லையா, இந்த ஜனங்கள்கிட்ட என்ன சொல்லு, கொஞ்சம் வாசிங்க. அதே என்னாகும் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல. பாருங்க ஆண்டவர் எப்படி சொல்ற பாருங்க, இவங்க விரும்பினது அப்படி டெய்லி சாப்பிடணுமா பாருங்க, டெய்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 20 நாள் மட்டும் இல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தேவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். எவ்வளவு வேதனையோட ஆண்டவர் சொல்ற பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஏன்பா இப்படி அசட்டை பண்றீங்க? உங்களுக்கு நான் தருவேன், இறைச்சி தானே கேக்குறீங்க, தாரேன். 1 நாள் இல்ல, 30 நாள் தாரேன், 1 மாசம் முழுக்க தாரேன். சாப்பிட்டு போட்டு கவிட்டி போகிற அளவுக்கு தாரேன். உன் மூக்குல இருந்து அது புறப்படும். நல்லா கவனிங்க, உலக பொருளுக்காக கர்த்தரை அசட்டை பண்ணுவீர்களோ?
இன்னைக்கு விசுவாச யாத்திரையில போறீங்க, இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருங்க. உங்க சரீர தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம்தான். இயேசு இதை சொல்லாம இல்ல, சொன்னாரு, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அஞ்ஞானிகள் இந்த ஆகாரத்தை தேடி ஓடுறாங்க, அஞ்ஞானிகள் ஆடையை தேடி ஓடுகிறாங்க. ஆனா நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தருவேன். உடனே மோசேக்கு ஒரே பயம், என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? இவங்க எவ்வளவு ஜனங்க தெரியுமா? 6 லட்சம் புருஷர்கள். எவ்வளோ? 6 lakhs. யாரு? புருஷர்கள் மட்டும். அப்படின்னா யோசித்து பாருங்களேன், ஸ்திரீகள், பிள்ளைகள் இவங்கெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 30 லட்சமாவது வந்துடும். ஆண்டவரே, 30 லட்சம் மக்களுக்கு நான் எங்க இருந்து ஆண்டவரே இறைச்சி கொடுப்பேன்? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மோசேக்கு என்ன சொல்ற கவனிங்க. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்ற. ஒரே ஒரு வார்த்தையினால வானத்தை சிருஷ்டித்தவர், பூமியை சிருஷ்டித்தவர், ஒரே ஒரு வார்த்தையினால சிருஷ்டிப்பை உண்டாக்கினவர் என் தேவனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்றாரு, மோசே, இன்றைக்கு நான் அதிசயம் செய்கிற தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் கை குறுகி போகல. இவ்வளவு பேருக்கு இறைச்சி எப்படி கொடுப்பேன்னு கேக்குறியா? தருவேன். என் வாக்கின்படியே நடக்கும். அதே போல ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். பாருங்க 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அப்பா, காடையை அடிச்சுட்டு வந்து போட்டார் பாருங்க. எப்படி, எவ்வளவு தூரம் நல்லா கவனிங்க. ஒரு நாள் பிரயாணப்படுகிற தூரம். எனக்கு தெரிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரம் போகும். அது கூட ஒரு பக்கம் 25 கிலோமீட்டர், மறுபக்கம் 25 கிலோமீட்டர். எவ்வளவு உயரமா? 2 முழ உயரம். இப்படின்னா என்ன காடையா வந்து உழுது. அப்பா, ஆண்டு கொடுத்தா பெஸ்டா தானே கொடுப்பாரு. கொடுத்த உடனே இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. அப்பவும் கூட, ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம்ப்பா, மன்னிச்சிருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பரிசுத்தமாக்குங்கன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் வேர்டு சொன்னாரு, உங்களை நீங்க பரிசுத்தமாக்குங்கன்னு சொன்னார். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு மோசேயின் மூலம்? ஏன்னா நீ பரிசுத்தமாக்கலன்னா உனக்கு நான் செய்யற காரியம் உனக்கு புரியாது. என்னைக்கு வரைக்கும் நம்ம பரிசுத்தமாக்கலையோ, நம்ம சுத்திகரிக்கலையோ, ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸ உணரலையோ, நம்மளால ஆண்டவர் செய்யற ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனா இந்த மக்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் செஞ்சாங்க, ஆண்டவர் கொடுக்க போற அந்த இறைச்சியின் மேல மட்டும் கவனமா இருந்தாங்க. அதை சாப்பிட்டாங்க. பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்களா? அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். யோப்பா, எவ்வளவு நேரம் சேர்த்தாங்க? இந்த அக்கறை எது மேல இருந்திருக்கலாம்? ஆண்டவர் என்ன விரும்பி இருப்பாரு? அதிசயம் செஞ்சிட்டாரு, உண்மைதான். வசனத்தின் மேல வந்து வாஞ்சி வந்திருக்க வேண்டாம்? ஆண்டருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இவ்வளவு வாஞ்சியோட போயிருக்க வேண்டாம்? போல இவங்க என்ன செய்யறாங்களா? அப்பொழுது கொடுத்த உடனே விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஓட்டம். என்ன ஓட்டம்? ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் போயிட்டே இருக்கு. 24 hours 46 hours போயிட்டே இருக்கு. இதுல உனக்கு செய்ய முடியும்னா தேவனுடைய ஆராதனையில, தேவனுடைய சபையில வந்து தேவனை துதிக்கிறதுல உனக்கு எங்கப்பா நேரம் போச்சு? உலக பொருளுக்காக 24 hours ஒர்க் பண்ண உன்னால முடியும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நீதிக்காக, தேவனுடைய மன்னாவிற்காக ஒன்னால் 1 மணிக்கு நேரம் கூட செலவிடப்பட முடியாதா? என் ஆண்டவர் கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை ஏன் திருஷ்டாந்தமா வைத்திருக்காரு? நமக்கு அது வைத்து சொல்றாரு, நீ இப்படி மாட்டிக்காத, உனக்கு எச்சரிக்கையா வச்சிருக்கேன். நல்ல கவனிங்க. ரா முழுவதும் காடைகளை சேர்த்தாங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே. இப்போ சாப்பிட வர செஞ்சாச்சு, நல்லா சரியா அது நல்லா சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்பந்தான் ஆண்டவருக்கு கோபமே வருது.
ஏன் கோபம் வருது தெரியுமா? நான் திருப்பி சொல்றேன். எல்லார் மேலயும் இல்ல. யார் மேல கோபம் வந்துச்சுன்னா, தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளாம, தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை உணர்ந்து கொள்ளாம, தேவனை நான் துக்கப்படுத்திட்டேனே, அவிசுவாசத்தின் மூலமாக என் தேவனை நான் துக்கப்படுத்திட்டேனே என்ற உணர்வு இல்லாத ஒவ்வொரு மனிதன் மேலே என் தேவனுடைய கோபம் இறங்கிற்று. பாருங்க என்ன சொல்றாரு? அவர்கள் தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். யார தேவன் அடிச்சார்? நல்லா கவனிங்க. இச்சித்த ஜனங்கள். இந்த நேரத்துல தான் இச்சித்த ஜனங்கள் சொல்லப்படுது. அப்படின்னு அர்த்தம், இச்சித்தவர்கள் பல பேர் இருந்திருக்கலாம். ஆனா யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சு, நான் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, என் அவிசுவாசத்தை மன்னிங்கப்பா என்று சொன்னவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. மீதமுள்ளவர்கள் யார் இச்சித்தார்களோ, மனம் திரும்பாம அந்த இறைச்சியின் மேல அவங்க போய் பாய்ந்து அதை சாப்பிட்டாங்களோ, அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் மூண்டது. எதுக்கு நான் சொல்றேன் கவனிங்க. இன்னைக்கு உங்க ஐக்கியம் எப்படி இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்க இச்சை அடக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஐக்கியத்தை சரிப்படுத்தி கொள்ளவே இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய போஜனத்தினாலே ஒரு நாளும் தேவனுடைய காரியத்தை என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. தேவனுடைய ஆராதனை அசட்டை பண்ணிடாதீங்க. தேவனுடைய ஊழியத்தை அசட்டை பண்ணிடாதீங்க. ஏசா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றவனாய்தான் வந்தான். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான். காரணம் என்ன? போஜனத்தினால் தேவனை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போஜனத்தின் மேல அந்த 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 ஆசை, இச்சை நம்ம விசுவாசத்தை விட்டு வலிவு போக செய்யறதா? கவனிப்போம். அப்படி என்றால் உங்க ஐக்கியத்தை சரிப்படுத்தி கொண்டு ஐக்கியத்துல நிலைத்திருங்க. உங்க ஐக்கியம் சரியா இருக்கும் என்றால் உங்களுக்கு மற்றவர்கள் போதிப்பார்கள். எப்பா இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஐக்கியத்தை மட்டும் விட்டுட்டீங்க, நீங்களும் மற்ற ஜனங்களை போல என்ன செய்வீங்க? இச்சை உள்ளவர்களாய் மாறுவீங்க. நீங்களும் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுப்பீங்க. கடைசியில என்ன ஆகும்? உங்க மேல தேவ கோபாக்கனை கடந்து வரும். இது இரண்டாவது மிக முக்கியமான காரியம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திர யாத்திரையில எதுல ஒரு அடக்கம் இல்லாம போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாசிக்கலாம். யாத்திரையாகவும் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. என்ன பிரச்சனை? மோசே இப்போ தேவ சமூகத்துல போயிட்டார். யாருடைய கண்களுக்கு முன்பாக தான் போனாரு? இந்த ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தான் போனார். மோசே தேவனோட 40 நாட்கள் அங்கே அவர் தேவனோடு இருக்கிறார். தேவன் வந்து கட்டளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த 40 நாள்ல இந்த ஜனங்க என்ன ஆறாங்க பாருங்க, பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. சொல்றாங்க ஆரோனை பார்த்து, ஆரோனே, இந்த மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியல, அதனால முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க. மோசேக்கும் தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? மோசே போயிட்டாருங்க, எங்களுக்கு முன் செல்ல தெய்வத்தை உண்டாக்குங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காணப்பட்ட அடுத்த ஒரு மிக முக்கியமான காரியம் நல்லா கவனிப்போம். இச்சை அடக்கம் எதுல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் அறிவினாலே தேவனை நீங்கள் பற்றி கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க. உலகத்தின் ஞானத்தினாலே அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். உலக அறிவின் மேல மோகம் அதிகம். ஆனா எதன் மேல மோகம் இல்ல, எதன் மேல ஆசை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய அறிவின் மேல ஆசை இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். மோசேயா விடுதலை ஆக்கினார்? இல்லையே. இவங்க நினைச்சுட்டாங்க மோசே தான் விடுதலை ஆக்கினார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த அறிவு இல்லாம போயிட்டாங்க. வெளியில வந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்றாங்க. ஆண்டவர் மோசே சொன்னார், மோசே உன் கோலை நீட்டு. 2ஆ பிளந்துச்சு. இப்போ நினைக்கிறாங்க மோசே தான் நடத்துறாரு. மன்னா கேட்டாங்க, மன்னா கொடுத்தாரு, மோசே கொடுத்தாரு நினைச்சிட்டு இருக்காங்க.
அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, தேவனை பார்க்க வேண்டிய விதம் இவங்களுக்கு மாறல. இன்னும் எகிப்தின் பார்வைதான் இவங்கள்ட்ட இருக்கு. எகிப்து அந்த நாட்கள்ல ஞானத்திலே சிறந்த நாடு, விஞ்ஞானத்திலே சிறந்த நாடு. நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை எப்படி தேடணும்னு நினைக்கிறாங்கன்னா, தங்கள் சொந்த ஞானத்தினாலே தேடணும்னு விரும்புகிறார்கள். ஆனா வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, சொந்த ஞானத்தினாலே அல்ல, தேவனை தேடுவதற்கு தேவனுக்குரிய ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த ஞானம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அடையவே முடியாது. கொஞ்சம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:20. ஞானி எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்க இந்த சம்பவத்தை இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு உங்களுக்கு எப்படி சுட்டி காட்ட விரும்புறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்க இப்போ மோசே மலையில ஆண்டவரோட இருக்காரு. 40 நாள் தான் ஆச்சு. இந்த 40 நாளுக்குள்ள இந்த ஜனங்க ஆண்டவரை எப்படி தேட விரும்புறாங்க? சுய ஞானத்தினாலே. எந்த ஞானம்? சுய ஞானம். நல்ல கவனிப்போம். இது மேல உங்களுக்கு ஒரு இச்சை, அடக்கம் தேவை. என் ஞானத்தினாலே என் தேவனை அறிந்து கொள்வேன் என்றால் முடியவே முடியாது. ஒரு விசை ஒரு ப்ரொஃபசர் கல்லூரியிலே மாணவர்கள் மத்தியிலே அவர் பாடம் கற்றுக் கொண்டிருந்தார். அப்ப சொன்னாராம், அதாவது இது வேத கலாசாலையில சொல்றேன், பைபிள் காலேஜ்ல நடந்த சம்பவம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த பைபிளை நான் நம்புவதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. உங்களில் யாராவது இந்த வசனத்தை, இது தேவனுடைய வார்த்தை நம்புறீங்களா? அப்போ ஒரு தம்பி எழுந்து நின்றான். சொன்னா, நான் இந்த பைபிளை விசுவாசிக்கிறேன், இது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த பேராசிரியர் சொன்னாரா, நீ முட்டாள், நான் இதை நம்புவதில்லை. அப்போ சொன்னாரா, ஆசிரியர் அவர்களே, உங்களை நான் கனவீனப்படுத்த விரும்பல, ஆனா ஒண்ணு சொல்லட்டும், இந்த வேத புத்தகம் என்பது என் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட லவ் லெட்டர். இது அன்பு கடிதம். இந்த அன்பு கடிதத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு என் ஆண்டவர், என் பிதா, என் அப்பா எப்படிப்பட்டவர்கள் தெரியும். என் அப்பா என்னோட பேசுகிறார். இதை நான் உணர்கிறேன். உணர்கிறது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். ஆனா உங்களால ஏன் அனுபவிக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இத ஒரு புத்தகமா தான் வாசித்தீங்க. உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன இல்ல, உறவு இல்ல. அதனால இது உங்களுக்கு புரியவும் முடியாது. நல்லா கவனிங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, சுய ஞானத்தினாலே இன்னைக்கு அநேகர் தேவனை தேடுகிறார்கள். இந்த சுய ஞானத்தினாலே நீங்கள் தேவனை தேட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்க முடியும் தெரியுமா? வனாந்திரத்திலேயே மடிந்து போய்விடும். இஸ்ரவேல் ஜனங்க 40 நாள் மோசே அங்க போய் மலையில இருக்காரு. இந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்கணும்? மோசே கற்றுக் கொடுத்த காரியங்களை வைத்து தேவனை துதித்திருக்கணும், தேவனை மகிமைப்படுத்தி இருக்கணும். அங்க ஆரோன் இருக்கிறார். ஆரோனும் அந்த வேலை செஞ்சிருக்கணும். ஆனா இவங்க கிட்ட ஆரோன் இப்ப தன்னந்தனியா மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியல, எங்களை வழிநடத்துகிற தெய்வம் எங்களுக்கு வேண்டும். நல்லா கவனிப்போம். நீங்க சுய ஞானத்துல போனீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல சில பேரை ஹீரோவா வச்சுப்பீங்க. அவங்கள நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நீங்க ஆராதிக்கிற நபர் மாண்டு போயிட்டாருன்னா உங்க விசுவாசமும் அவுட், உங்க வாழ்க்கை பயணமும் அவுட். எங்களை வழி நடத்துகிற தெய்வத்தை எங்களுக்கு உண்டாக்கும். இப்படி சொன்ன உடனே பாருங்க, ஆரோன் என்ன செஞ்சிட்டாருன்னா பயந்து போயிட்டாரு. ஆரோனுக்கு பயம். ஆரோனாவது என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லி இருக்கணும். சொல்லல. சொல்லாம என்ன சொல்லிட்டா தெரியுமா? சரி, என்ன செய்? அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமார்த்திகளுடைய
காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். என்னங்க வித்தியாசமா இருக்குல்ல? கொஞ்சம் இப்ப படிக்கும்போது இப்படி வித்தியாசமா படிச்சு பாருங்களேன். இவங்க கேட்கிறாங்க, மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல. அடுத்தது எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வம் வேணும்னு கேட்கிறாங்க. ஆரோன் வித்தியாசமா செய்யறாரு. அவர் சொல்றாரு, உங்க மனைவிட்ட குமார்த்திகளுடைய காதுகள்ல இருக்கிற பொன்னாபரணங்களை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டோட சுய ஞானத்துல தேடும்போது என்ன தெரியுமா செய்யறோம்? இந்த உலகத்தின் பொருளினாலேயே தேவனை திருப்திப்படுத்திடலாம்னு நினைச்சிடுறோம். சில பேர் பாருங்க, காணிக்கை கொடுத்து ஏமாத்திடலாம் நினைச்சிட்டாங்க. யாரை ஏமாத்தலாம் நினைக்கிறீங்க? கர்த்தரை ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? எனக்கு வெள்ளி இருக்கு, எனக்கு பொண்ணு இருக்கு, ஆனா இது மறந்துட்டாங்க. அது கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். அவரை மறந்துட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொண்ணு வெள்ளி எங்க இருந்து கிடைச்சது? கர்த்தர் கொடுக்கலன்னா கிடைச்சிருக்குமா? அந்த பார்வோன் ஆட்கள், அந்த எகிப்தியர்கள் இத்தனை நாள் இவர்களை ரொம்ப அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவர்களுக்கு சரியான ஒரு என்ன செய்யல, அவங்களுக்கு சேலரி கொடுக்கல, சரியான அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுக்கல. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதுக்கு வட்டி முதலோட சேர்த்து கொடுக்க வச்சாரு. அவங்க பொன் ஆபரணத்தை எல்லாம் கலட்டி கொடுத்துட்டாங்க. இந்த பொன் ஆபரணத்தை பெற்ற இவங்க இப்போ எதை நம்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பொன் ஆபரணத்தையே நம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை நினைச்சுக்கோ, உங்க பணமோ உங்க பொருளோ எதுவுமே தேவனை திருப்திப்படுத்த முடியாது. முதலாவது நீங்கள் உங்களை தேவனுக்கு சமர்ப்பிக்காமல், கொடுக்காமல், நீங்கள் ஒரு நாளும் உங்கள் பொருளினாலே சுய ஞானத்தினாலே தேவனை அண்டிக் கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தோல்வி. இந்த ஜனங்களுடைய தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க இதுவரைக்கும் அந்த நல்ல ஆபரணங்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் வழி நடத்தாது. பாருங்க, அந்த வாங்கிட்ட அந்த ஆரோன் வாங்க சொன்னாரு, வாங்கினாரு. வாங்கிட்டு அப்படி உருக்கி பார்த்தாங்க. பாருங்க, என்னவா மாறிடுச்சு? கன்று குட்டியா மாறிடுச்சு. பொன் கன்று குட்டி. இந்த பொன் கன்று குட்டியை கொடுத்த உடனே ஆரோன் சொல்றாரு, ஆமா 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 இதான். பாருங்க, என்ன ஆரோனுடைய ஒரு மிகவும் இந்த இடத்துல ஆரோன் செஞ்சது ரொம்ப மோசமான வேலை செஞ்சிட்டாரு. பாருங்க, 5ஆம் வசனம். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். இதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட தெரியுதுல்ல? அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கணும்? எப்பா, நம்ம தேவனுக்கு பலிபீடத்தை கட்டுவோம், நம்ம தேவனுக்கு ஆராதனை செய்வோம் சொல்லிருக்கணுமா? சொல்லிருக்க வேண்டாமா? அது செய்யாம இவர் இங்க பலிபீடத்தை கட்டி அந்த கன்றுக்குட்டி அது மேல வச்சு அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறாரு? சர்வாங்க தகன பலி செலுத்தலாம், கர்த்தருக்கு பண்டிகை வேற கொண்டு சொல்றாங்க. அதுல வேற வார்த்தை பாருங்க, என்னது? கர்த்தருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சபைக்குள்ளேயும் இது வந்துருச்சு. கன்றுக்குட்டிகள்லாம் வந்துருச்சு உள்ள. அதுக்கு என்ன போர்வை போட்டாச்சு? ஒரு ஆவிக்குரிய போர்வையை போட்டாச்சு. அதுக்கு என்ன சொல்றோம்? இது கர்த்தருடைய பண்டிகை. என்னவா பண்டிகை? கர்த்தருடைய பண்டிகை. சுய ஞானத்தினாலே தேவனை தேட பிரயாசம் எடுக்காதீர்கள். ஒருவேளை அந்த ஞானம் ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம், மற்றவர்கள் பாராட்டலாம், ஆனா அதுல போயிடாதீங்க. சில நேரங்கள் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றலாம். ஆனா அந்த பைத்தியமாய் தோன்றுகிற வார்த்தையினால் தான் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை தம்முடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். மறந்துடாதீங்க. தேவனை ஆராதிக்க வேண்டிய விதம் எப்படி தெரியுமா? அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். நம்முடைய சொந்த ஞானத்தினாலே அவரை ஆராதிப்பதற்கு நாம் கூடி வரவில்லை. மாறாக அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரு ஏற்றவனமாய் அவருக்கு பிரியமான முறையில நாம் ஆராதிக்க கூடி வர வேண்டும். இங்க பாருங்க, தேவனை இவங்க அறியாத ஜனங்களா மாறிட்டாங்க. சுய ஞானத்தினாலே ஆண்டவரை தேடினாங்க. தேடி என்ன கிடைக்கல? ஆண்டவர் கிடைக்கல. உடனே அவர்கள் இந்த சுய ஞானத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒரு கன்றுக்குட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கன்றுக்குட்டியை கண்டுபிடிச்சதுனால என்ன நடந்துச்சு? தேவ கோபாக்கனை இந்த ஜனங்கள் மேல் இறங்கிற்று. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்ன, மோசே நீ கீழே இறங்கி போ. நீ வழி நடத்தி வந்த ஜனங்கள் இப்பொழுது என்ன செய்யறாங்க? என்ன மறந்துட்டாங்க, என்ன விட்டுட்டாங்க. இவங்க தங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை தேடிக்கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு நாளும் இந்த விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. நம்ம நினைக்கிறோம் இந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை இதுதானே செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம விக்கிரக ஆராதனை செய்யறோமா இல்லையா? கன்றுக்குட்டியை நம்ம உருவாக்குறோமா இல்லையா? தேவன் கொடுத்த கட்டளையை யார் யாரெல்லாம் மீறுகிறார்களோ, தேவனுடைய கட்டளைக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, அவங்க என்னங்க செய்யறாங்க?
விக்கிரக ஆராதனை தான் செய்யறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, கீழ்ப்படியாமை எதுக்கு சமம்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 சாமுவேல். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நல்ல கவனிங்க. எது விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்குது? முரண்டுத்தனமா நிக்கிறது, இரண்டகம் பண்ணுதல், தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது. எப்படி நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க? சுய ஞானத்தினாலே. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பிடிக்கிறோமா? தேவனுடைய கட்டளைக்கு முரண்டு நிக்கிறோமா? கவனிப்போம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை உடனே கீழ்ப்படிய தெரியணும். ஆண்டவர் இதை செய்யின்னு சொன்னா செய்யணும், இது செய்யாதன்னு சொன்னா செய்யாம இருக்கணும். இதுக்கு நம்ம முரண்டு பிடிப்போம் என்றால் அதுக்கு பேர் என்னங்க? விக்கிரக ஆராதனை. இது மேல ஒரு அடக்கம் நமக்கு தேவை. நம்ம மாம்சம் என்ன தெரியுமா சொல்லும்? சுயஞானத்தினாலே ஆண்டவரை திருப்திப்படுத்து. ஆனா ஆவி சொல்லணும், தேவனுடைய ஞானத்தினால் தேவனை பிரியப்படுத்து. தேவனுடைய சமூகத்தை வரும்பொழுது அந்த பயத்தோடு பக்தியோடு வா. தேவனுடைய சத்தத்தை கேள், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. இது நமக்கு கற்றுக் கொடுக்கும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க இந்த தவறை செஞ்சாங்க. செஞ்சதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவ கோபாக்கினை இறங்கி வந்தது. அங்க அநேகர் சங்கரிக்கப்பட்டார்கள். அவங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டது. நான் எதுக்கு சொல்கிறேன்? விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடையா வந்துடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இது மேல நமக்கு ஒரு அடக்கம் தேவை. இது ஒரு இச்சை தான். ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம மனுஷீக ஆலோசனை நாடி போவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம மனுஷீக வார்த்தைகளை கேட்பது, இதுவும் இச்சையான காரியம். இது மேல நமக்கு அடக்கம் தேவை. அப்போ தேவ சமூகத்துல காத்திருக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு உம்முடைய ஞானத்தினாலே நின்றப்ப. அப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? விக்கிரக ஆராதனையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு காரியத்தை மட்டும் நினைவு கொள்ளுங்க. அதுக்கு தேவன் ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு தெரியுமா? அதே மோசைக்கு தான் கொடுத்தாரு. யாத்திரை 33 அதனுடைய 3ஆம் வசனத்தை, கர்த்தர் மோசையை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபுசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். நான் இனிமேல் உங்களோட என்ன செய்ய மாட்டேன், செல்ல மாட்டேன். இது ஆண்டவருடைய கோபம். ஆண்டவர் துக்கப்பட்டு சொல்லிட்டாரு, இனிமேல் ஏன்னா என்ன நிராகரிச்சிட்டீங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டாக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு செய்த மாபெரும் ரட்சிப்பின் காரியத்தை நீங்க மறந்துட்டீங்க. அதிசய செயல்களை மறந்துட்டீங்க. ஆண்டு ரொம்ப விசனப்பட்டார். உடனே மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நீங்க இருந்தாதான் எங்களுக்கு விடுதலை. எங்க ஞானத்தினால நாங்க உங்க தேட விரும்பல, உம்முடைய சமூகத்தை தான் நாங்க தேடுறோம். ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால உங்க தேடுறோம் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல போய், ஆண்டவரே எங்களை விட்டு விடாதீங்க, எங்களோட கூட இருங்கன்னு சொன்னேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல பதில கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தாரு பாருங்க, 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு? என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். மோசே ஜெபித்ததுனால. ஏன்னா மோசே ஆண்டவர் எப்படி தேடினார் கேட்டீங்கன்னா, சுய ஞானத்துல இல்ல, தேவனுடைய ஞானத்துல தேடினார். சுய ஞானத்துல தேடிந்திருப்பார்னா மோசையும் தோல்வி அடைஞ்சிருப்பாரு. ஆரோன் சுய ஞானத்தினால தேவனை தேடினார், தோல்வி அடைஞ்சிட்டார். அது கூட பயத்துலதான். அவருக்கும் தெரியும் இது தப்புன்னு. ஆனா அப்படி தேடி ஜனங்களையும் வழி விலக பண்ணினார். ஆனா மோசே ஒரு நாளும் சுய ஞானத்துல தேவனை தேட விரும்பவே இல்லை. அவர் தேவனுடைய ஞானத்துல தேடினாரு. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபித்தார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை கற்றுத்தாங்கப்பா. அப்ப ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தை ஒரு மனிதன் உணர்வான் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒரு மனிதனுக்கு அந்த உணர்வு இருக்கும் என்றால், நான் சொல்வேன், ஒரு நாள் அவன் விக்கிரக ஆராதனைக்கு
இடம் கொடுக்கவே மாட்டான். இந்த இச்சையின் மேல ஒரு அடக்கத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அவன் ஆண்டவருக்கு மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுப்பான். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காதுகள் நமக்கு இருக்கா? ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் எனக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் என்னோட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆலோசனையை தாங்க. தாவீது சொல்லுவாரு, ஆண்டவருடைய ஆலோசனைகள் எவ்வளவு பெரிதானவைகள், அது எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள், அந்த ஆலோசனைகள் எனக்கு நல்வழிப்படுத்துகிறது என்று சொல்லி தாவீது தேவனை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன்னா தாவீது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார், தேவனுடைய ஆலோசனையை பெற்றார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது? இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு தடை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட காணப்பட்டது. என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில ஒரு இச்சை அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எங்க அப்படி போயிற்று என்று கேட்டீங்கன்னா, இவங்க வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க வாசிக்கிறீங்க? என்னாகும் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஜனங்கள் கானானை நெருங்கிட்டாங்க. இப்போ சீத்தீம் என்ற ஒரு இடத்துல அவங்க தங்கி இருக்காங்க. இந்த இடத்துலதான் மோவாபிய ராஜா ஆகிய பாலாக் அவங்களுக்கு விரோதமா வேலை செய்யறான். எப்படியாவது இந்த ஜனங்களை சங்கரிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுறான். அந்த தீர்க்கதரிசி பேர் என்ன? பிழையாம் தீர்க்கதரிசி. ஏன்னா அவன் பாலாக் ராஜா இருக்கானே, அந்த மோவாப் ராஜா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்கிற செயல்கள் அவன் பார்த்துட்டு பயந்துட்டு என்ன நினைக்கிறான், இந்த ஜனங்கள் நம்ம இடத்துல வந்தா நம்மள என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே மாடு புல்ல தின்ற வண்ணமா என்ன செஞ்சிரும், இந்த ஜனங்கள் நம்மள தின்றுவாங்க, நம்ம அழிஞ்சே போயிடுவோம் அவன் புரிஞ்சுட்டான். அதனால என்ன செஞ்சான், இவங்களுக்கு விரோதமா ஒரே ஒரு காரியம் செய்யணும். அது என்ன செய்யணும்? தீர்க்கதரிசியாகிய பிழையாம கூப்பிடுவோம், பிழையாம வச்சு இவங்களை விரோதமா சபிக்க வைப்போம், சபிக்க வச்சா நம்ம தப்பிச்சிருவோம். அவன் ஒரு தப்பு கணக்கு போட்டான். தப்பு கணக்கு போட்டு பிழையாம் கூப்பிட்டான். பிழையாம வந்து சாபம் கொடுக்கணும் பார்த்தா ஆண்டவர் சாபம் கொடுக்கல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வாதத்தை தான் கூறினாரு. உடனே பாலாக்கு ஒரே கோபம். ஏயா, நான் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்து உனக்கு என்னெல்லாம் தருவேன்னு சொன்னேன், சபிக்க உன்னை கூப்பிட்டா நீ உங்களை ஆசீர்வதிக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே பாலாக்கு என்ன செஞ்சுட்டான், பிழையாம என்ன செஞ்சுட்டான், ஒரு 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 நயவஞ்சகமான ஒரு காரியத்தை பாலாக்கு கற்றுக் கொடுத்தான். என்ன தெரியுமா? இவங்களை அழிக்கணும்னா வேற வழி இல்ல, ஆண்டவருடைய பிரசன்ஸ் இவங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை மட்டும் இவங்களை செய்ய வச்சுட்டா போதும், ஆண்டவர் இவங்க மேல கோபப்படுவாரு, இவங்களை அழிச்சிடும். 4வது காரியம், இது கோர்வையா வந்துட்டு இருக்கு, அதனால நான் 4வது காரியத்தை சொல்றேன். இப்ப பாலாக்குக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் இருக்கிறதுனால தான் இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. ஏன்னா பிழையாம் என்ன சொன்னார் கொஞ்சம் கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது என்ன ஆகும்? 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இது யார் சொல்றா? பிழையாம் சொல்றார். யாரை குறித்து? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார். பாலாக் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து சொல்றான், அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. யார் அவங்க கூட இருக்காராம்? தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ஆண்டவர் அவர்களோட கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதனால இவங்களுக்கு என்ன பலன் இருக்கு தெரியுமா? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபு சந்ததிய, இந்த இஸ்ரவேல் சந்ததியை யாராலும் என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. காரணம், அவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர்களோட கூட இருக்கிறார் என்று சொன்னார். அவர் யாரு? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. இத சொல்லிட்டான். ஆனா இப்போ பாலாக்கிட்ட சொல்றான், இந்த ஆண்டவர் அவங்கள சமூகத்துல இருந்து நீக்கணும்னா ஒரு தவறை செய்ய வச்சிருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நீங்கிடுவார், தேவனுடைய கோபாக்கம் வரும். அது என்னது? வேசித்தனம் பண்ண வைத்து விடுங்கள். பாருங்க, இந்த வேசித்தன பாவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த விபச்சார பாவம் தேவன் வெறுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, இந்த மோவாபிய குமார்த்திகளை பார்த்தாங்களாம், அழகுள்ளவங்களுக்கு கண்டாங்க, அந்த மோவாபிய பெண்களோடு தவறான உறவு வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இந்த வேசித்தனம் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஒரு அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படும் போது அவர்களுடைய தவறான போதனைகளும் தவறான
காரியங்களும் இந்த ஜனங்களுக்குள்ள வந்துருச்சு. இவங்களும் என்ன செஞ்சாங்க? அவங்கள போலயே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா வேசித்தனம் ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் மத்தியிலே காணப்படவே கூடாது. கொஞ்சம் வாசிங்க. 1 கொரிந்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். கொரிந்து மக்கள் மத்தியில இந்த மாதிரி வேசித்தனம் காணப்பட்டது. அதனாலதான் சொல்றார், வேசித்தனம் பண்ணுகிறவன், விபச்சாரம் செய்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவே முடியாது. ஏன்னா இவன் என்ன செய்யறானா, தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். அதனால ஆண்டவர் சொன்னாரு, வேசித்தனத்திற்கு விலகியோடு. ஏன்னா இந்த சரீரம் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டெடுக்கப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேசித்தனம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவங்க விலைக்கிரயம் கொடுத்துதான் வாங்கப்பட்டார்கள். இன்னைக்கு நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய விலைக்கிரயத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செலுத்தி இருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். ஆகவே இந்த சரீரத்தை வேசித்தனம் இருக்கவே கூடாது. வேசித்தனத்தை விட்டு விலகி ஓடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்போ நம்ம எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் கேட்டீங்கன்னா, நம்ம வேசித்தனம் பண்ணுவதற்காக அல்ல, தவறான உறவுகள் வைத்துக் கொள்வதற்காக அல்ல. இந்த சரீரம் என் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம். ஆகவே இந்த சரீரத்தினாலும் இந்த ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இங்க நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ கானானுக்கு பிரவேசிக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆனா என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க. பிசாசு நயவஞ்சகமான அந்த உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் பிற்பாடு இந்த உபதேசத்துக்கு பேர் என்ன வச்சுட்டாரு தெரியுமா? பிழையாமின் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிழையாம் பாலாக்குக்கு தவறான ஒரு உபதேசத்தை கற்றுக் கொடுத்து போயிட்டான். இந்த பாலாக் இந்த வேலையை செஞ்சான். அந்த நய தந்திரமான அந்த காரியத்துல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் மாண்டு போனார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். மோவாபின் குமார்த்திகளோடு தவறான உறவு வைத்துக் கொண்டார்கள். அதனால அவர்கள் மேல தேவ கோபாக்கினை இறங்கிற்று. அவர்கள் அங்கே வனாந்திரத்திலேயே மடிந்து போனார்கள். சுமார் 24,000 பேர் அங்கே இறந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் எதுக்கு சொல்லுகிறேன்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த வனாந்திர யாத்திரையில் நாம் வாழ்றோம். நாம் விசுவாச ஓட்டத்துல இருக்கிறோம். தேவன் நம்ம எதற்கென்று அழைத்திருக்கிறார்னா, நாம் லக்கை நோக்கி ஓடுவதற்காகவும் பந்தய பொருளை பெற்றுக் கொள்வதற்காகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எப்படி ஓடணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் கேட்டீங்கன்னா, இச்சை அடக்கம் மிக மிக முக்கியம். 4 காரியத்தை உங்களோட சொன்னேன். தண்ணீரின் காரியம் உங்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போக வைக்குதா? கவனமா இருங்க. தண்ணீர் ஒரு காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா மாறக்கூடாது. மாறாக இது மேல நீங்க ஒரு அடக்கம் தேவை. ஆகாரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இச்சையா எழும்புதா? பெருந்திண்டிக்கும் மற்ற எந்த ஆகாரத்தின் மோகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. மாறாக கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைங்க. 3வது சொன்னேன், சுய ஞானத்தினால ஆண்டவரை தேடாதீங்க. விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரைக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. 4வது சொன்னேன்,
நீங்க தவறான உறவுகள், வேசித்தனம், விபச்சாரம், இந்த மாதிரி பாவத்துக்கு விலகி ஓடுங்க. இந்த 4 காரியத்தினாலதான், இது மேல அவங்களுக்கு அடக்கம் இல்லாதனால அநேக இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள். ஆனா இச்சை அடக்கம் உள்ள அருமையான யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள். அதே போல இன்னும் பல நபர்கள் யாரெல்லாம் இந்த இச்சை அடக்கம் உள்ளவங்க அவங்க பிரவேசித்தாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில இந்த இச்சை அடக்கம் நமக்கு மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறதா இருக்குது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த இச்சை அடக்கத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போமா?